பொய் பிம்பத்தை கட்டமைக்க முடியும், அதன் மூலமாக தங்களுடைய அரசியலை நடத்த முடியும் என நம்புகிறார்கள். கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள். நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் JEE கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. தங்கம் வைரம் வெள்ளி தள்ளுபடி திருவிழா. தங்க நகைகள் சேதாரம் 1% குறைவு, வைர நகைகள் கேரட்டுக்கு 5000 குறைவு. உங்க லலிதால விலையை கம்பேர் பண்ணுங்க, எங்க கம்மியோ அங்க வாங்குங்க. தமிழக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அவருடைய சொந்த மாவட்டம் திருச்சி மாவட்டம். தேசிய கல்விக் கொள்கையை தமிழகத்தில் நாங்கள் ஏற்க மாட்டோம் என்று சொல்கின்ற அமைச்சருக்கு இதோ உங்களுடைய மாவட்டத்திலேயே பாரதிய ஜனதா கட்சி எங்கள் ஆதரவை காட்டுகிறோம் என்று இங்கு குழுமி இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய அத்தனை சொந்தங்களுக்கும், இந்த கூட்டத்திற்கு தலைமை வகித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த பகுதியினுடைய பெருங்கோட்ட பொறுப்பாளர், மாநில பொதுச் செயலாளர் அன்பு சகோதரர் கருப்பு முருகானந்தம் அவர்களுக்கும், இந்த மாவட்டத்தினுடைய தலைவர் திரு ஒண்டிமுத்து அவர்களுக்கும், மற்றும் மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய கட்சியினுடைய மூத்த தலைவர்கள், முன்னாள் அமைச்சர் திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள், நம்முடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அன்பு தலைவர் திரு H. ராஜா அவர்கள், முன்னாள் ஆளுநர் அன்பு சகோதரி டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் மற்றும் மாநிலத்தினுடைய முக்கிய தலைவர்கள், மாவட்டத்தினுடைய தலைவர்கள், மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய அத்தனை சகோதர சகோதரிகளுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை சொல்லி, தேசிய கல்விக் கொள்கை என்பது என்ன என்பதை மக்களிடம் நாம் விளக்க வேண்டும். அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு ஒரு குடும்பத்திலே ஒரு குடும்ப தலைவனுடைய வருமானம் என்பது பெரும்பகுதி எங்கே செல்கிறது என்றால், நகர்ப்புற பகுதிகளாக இருந்தால் வீட்டினுடைய வாடகைக்கு செல்கிறது. இரண்டாவது மிகப்பெரிய செலவு குழந்தைகளுடைய படிப்பாக இருக்கிறது. ஒரு காலத்திலே கல்வியினுடைய கட்டமைப்பில் மற்ற மாநிலங்களுக்கெல்லாம் உதாரணமாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய தமிழகத்தில் அரசாங்கத்தின் ரீதியாக அமைந்திருக்கக்கூடிய பள்ளியினுடைய கட்டமைப்பு சிறிது சிறிதாக மாறி இன்று தனியார் பள்ளிக்கூடங்கள் தான் சிறந்த கல்வியை கொடுக்க முடியும் என மக்கள் நம்புகின்ற நிலைக்கு அரசாங்கம் மக்களை தள்ளி இருக்கிறது. இந்த நிலைமையை மாற்ற வேண்டும். ஒரு ஏழை சிறுமியோ சிறுவனோ ஒரு நல்ல தரமான கல்வியை பெற வேண்டும் என்பதற்காக நம்முடைய அன்பு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் கொண்டு வரப்பட்டதுதான் தேசிய கல்விக் கொள்கை. ஏழை எளிய மக்கள், கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய அந்த பொருளாதாரத்தில் பின்தங்கிய குழந்தைகள் கூட நல்ல தரமான கல்வியை பெற வேண்டும் என்பதற்காக பல்வேறு கருத்துக்களை உள்ளடக்கி கொண்டு வரப்பட்டதுதான் தேசிய கல்விக் கொள்கை. இன்னைக்கு பெரும்பாலான தனியார் கல்வி நிறுவனங்கள் அதை ஏற்றுக்கொண்டாகி விட்டது. தமிழ்நாட்டில் புதிய கல்விக் கொள்கை, தேசிய கல்விக் கொள்கை எல்லாம் தனியார் கல்வி நிறுவனங்கள் கிட்டத்தட்ட 90% மேல் அமல்படுத்த ஆரம்பித்து விட்டார்கள். இங்க என்ன சிக்கல் வந்திருக்கிறது? திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு மனக்கணக்கை போடுகிறார்கள். பிரதமர் மோடி அவர்களுக்கு எதிராக, பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக தமிழகத்திலே ஒரு பொய் பிம்பத்தை கட்டமைக்க முடியும், அதன் மூலமாக தங்களுடைய அரசியலை நடத்த முடியும் என நம்புகிறார்கள். அதனால் தேசிய கல்விக் கொள்கையை இந்தியை திணிக்கிறார்கள் என்ற புது கதையை உருவாக்குகிறார்கள். நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் நம்முடைய தாய்மொழியிலே படிக்க வேண்டும் என்பதில் அசைக்க முடியாத உறுதி கொண்டவர். அதனாலதான் இன்றைக்கு நீட் தேர்வு நம்முடைய குழந்தைகள் தமிழிலேயே எழுதலாம். பாதுகாப்பு படைகளுக்காக நடக்கின்ற தேர்வுகள் எல்லாம் இதுவரை பிராந்திய மொழிகள் கிடையாது. இப்போது நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள், இளைஞிகள் பாதுகாப்பு படைக்கு செல்ல வேண்டும் என்றால் தமிழிலேயே எழுத முடியும் பரீட்சையை. கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள்.
நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் ஜேஇ கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. தங்கம் வைரம் வெள்ளி தள்ளுபடி திருவிழா. தங்க நகைகள் சேதாரம் 1% குறைவு. வைர நகைகள் கேரட்டுக்கு 5000 குறைவு. உங்க லலிதால விலைய கம்பேர் பண்ணுங்க, எங்க கம்மியோ அங்க வாங்குங்க.